வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசினால் ஏற்படுகிற ஒரு தாக்கம். பிசாசு ஒரு குடும்பங்களிலே ஒரு பிசாசு பாதிப்பு வருமானால் அந்த குடும்பங்களின் நிலைமை மிகவும் மோசமாயிருக்கும். ஒரு தனிப்பட்ட வாழ்விலே பிசாசின் பாதிப்பு வருமானால் அதை பார்க்கிறதுக்கு மிகவும் கொடுமையாக தான் இருக்கும். பிசாசினால் அலைக்கழிக்கப்படும் பொழுது அந்த மனுஷனுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருக்கும். இந்த பிசாசை எதிர்கொள்வது எப்படி? பிசாசை மேற்கொள்வது எப்படி? நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிறுவழும்பொழுது வனமாய் சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வனமாய் சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்க பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும். திராணி இல்லாம நீங்க போய் பிசாசு எதிர்க்க முடியாது. ஒரு பலவானை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவனிலும் பலவானா இருக்க வேண்டும். ஒருவனை, ஒரு பலசாலி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அவனிடம் நீங்க பலம் பெற்றவனாக இருந்தால்தான் அந்த பலசாலியை நீங்கள் ஜெயிக்க முடியும். திராணி இல்லாமல், பலம் இல்லாமல் ஒரு பலவானை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அப்போ ஒரு பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு திராணி அவசியம், பலன் அவசியம், ஆவிக்குரிய வல்லமை அவசியம். இந்த ஆவிக்குரிய வல்லமையை, பலமையை எப்படி பெற்றுக் கொள்வீர்கள்? நீங்கள் வேதத்தில் அதே அதிகாரத்தில் நீங்க கீழே வாசிங்க அப்படின்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16-17 இவனமாய் சொல்லுகிறது பாருங்கள். பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ பிசாச நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு கேடகமாகிய விசுவாசமும் வசனமாகிய பட்டயம் தான் உங்களுக்கு தேவை. இந்த பட்டயத்தையும் கேடகத்தையும் வைத்து நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்க ஒரு யுத்தத்துக்கு ஒரு மனுஷன் போறான் அப்படின்னா அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் ஓடி போவான் இல்லையா? அப்போ தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டு வல்லமையோடு செல்லல அப்படின்னா சில நேரங்களில் அவன் மரணிக்க கூடும். ஆகவே தன்னை தயார்படுத்தி கொண்டு வல்லமையோடு அவன் செல்ல வேண்டும். சென்றால் எதிராளி அவன் ஜெயிப்பான், மேற்கொள்ளுவான். அதை போல இந்த பிசாசை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வல்லமை தேவை. இந்த வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? வேத வசனம் மூலமாய், அவருடைய வார்த்தை மூலமாய் தான் நீங்கள் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்தை தருகிறது. இந்த விசுவாசமும் இந்த வசனமும் சேர்ந்து உங்களுக்கு தேவ ஆவியை தந்தெழுகிறது. ஆகவே தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால், தெய்வ வல்லமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பிசாசை எளிதாகவே மேற்கொள்ளலாம். பிசாசை நீங்கள் எளிதாகவே துரத்த முடியும். நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால் நிறைந்திருந்தார். அதனால் அவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து கச்சைகளை எடுத்துக்கொண்டு வியாதியஸ்தர் மேல் போட்டார்கள். பிசாசு பிடித்தவர் மேலெல்லாம் போட்டாங்க. போட்டவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்தார்கள். இதை பார்த்த ஒரு மந்திரவாதி என்ன செய்தான் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தொழுது கொள்ளுகிற இயேசுவின் நாமத்திலே பிசாசை விரட்டினார்கள். விரட்டின உடனே அந்த பிசாசு கேட்டுச்சு, எங்களுக்கு இயேசுவை தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலை தெரியும், நீ யாருன்னு சொல்லி அவர்களை பீறி போட்டது, அவர்களை பயப்படுத்தி விட்டது. ஆகவே இந்த வல்லமை இயேசுவிற்கு வல்லமை இருந்தபடியினாலே, இயேசு தேவாவியில் நிறைந்தபடியினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவாவியில் நிறைந்தபடியினாலே பிசாசை விரட்டினார்கள், பிசாசை மேற்கொண்டார். ஆகவே உங்களுக்கு பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு தேவை தேவாவி. இந்த தேவாவை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த தேவாவை வெறும் கிளர்ச்சியினாலோ இல்ல ஒருவர் உங்கள் மேல் பெற்றுக்கொள் என்று சொல்றதுனாலே அல்ல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அனுதின வேத வாசிப்பும் வசனமும், இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிறது, விசுவாசத்தை தந்திரழுகிறது. இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவ ஆவியை தந்திரழும்.
ஆகவே இந்த வசனம் உங்களை உயிர் வரச் செய்து உங்கள் இருதயத்திலே போய் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்கிறது. ஆகவே வசனம்தான் தேவாவிற்கு காரணம். அப்போ இந்த தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பிசாசு வெளியேறிடுவான். எப்படின்னா, எங்கு ஒரு நன்மை இருக்கிறதோ அங்கு தீமை இருக்காது. எங்கு தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அங்கு அசுத்தாவி இருக்காது. அப்போ ஒரு அசுத்தாவி பெற்ற மனுஷன் அவன் குணமடைய வேண்டுமானால், அவன் துரத்தப்பட வேண்டுமானால், அவனில் உள்ள பிசாசு துரத்தப்பட வேண்டுமானால் அந்த மனுஷனுக்குள்ளே தேவ ஆவி நிரப்பப்பட வேண்டும். எப்பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே தேவ ஆவி நிரப்பப்படுகிறதோ அந்த மனுஷன் அசுத்தாவில் இருந்து விடுதலை அடைவான். அதை இயேசு அழகா சொல்றாங்க பாருங்க. நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 43, 44, 45 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களால் இவனமாய் சொல்கிறது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அர்த்தம் என்ன அப்படின்னா, வெறுமையாயிருக்கிறதை கண்டு, அங்க தேவாவி இல்லாமை வெறுமையாயிருக்கிறதை கண்டப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே ஒரு மனுஷன் தேவாவியினால் நிரப்பப்படுவானேயானால், கர்த்தருடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படுவானேயானால் அங்கு அங்கு அசுத்தாவி இருக்காது. அங்கு அசுத்தாவியின் நாளுகை அங்கு இருக்காது. அங்கு தேவாவியின் தேவ வல்லமை தான் வெளிப்படும். ஒரு பிசாசு பிடித்த மனிதனை குணப்படுத்த வேண்டுமானாலும் உங்களுக்கு தேவாவி தான் தேவை. விசுவாசினால் வருகிற தேவாவி. இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து இந்த தருகிற விசுவாசம் தேவ ஆவி உங்களுக்கு வல்லமையை தரும். இந்த வல்லமை உங்களுக்கு பிசாசை விரட்டுவதற்கு உதவி செய்யும். ஆகவே தேவாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பிசாசை துரத்த முடியும். தேவாவிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சில நேரங்கள்ல கிளர்ச்சியினாலோ இல்ல வேலு பல முறைகளினாலோ வருகிறது அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவ ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு மூலமே வசனம் தான். நீங்க வசனத்தின்படி வாழும் பொழுது அதை இருதயமாற ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்விலே நீங்கள் உங்கள் கிரியிலே காண்பிக்கும் பொழுது உங்கள் இருதயமும் உங்கள் ஆத்துமா ஆவி சரீரம் பலனடைந்து நீங்கள் தேவாவினால் நிரப்பப்படுவீர்கள். ஆகவே தேவாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவாவியை பெற்றுக்கொண்டால் உங்கள் பிசாசினால் ஏற்படுகிற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். விடுபடுகிறது மட்டுமல்ல, நீங்கள் வேறொரு மனிதனை விடுதலையாக்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.